அந்த ஒரு பொருத்தத்துக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க சரியாயிடுன்றாங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா இருக்கக்கூடியது. அப்படி இருந்தா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த நாகதோஷம் சொல்றது, கல்யாணம் பண்ணோன்னு 2 நாள்ல கணவன் வந்து இறந்து போயிடுவாரு. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரமும் சொல்றாங்க. இப்போ எச்சரிக்கை சொல்றாங்கன்னா ஓகே, அதை ஏத்துக்கலாம். ஜாதகத்துல இது நடக்கும், அதெல்லாம் கவனமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கலாம். கவனமா இருந்து என்ன ஆக போகுது ஏத்துக்கிட்டு? இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் கண்டுபிடிச்சாச்சு, உனக்கு 2 கல்யாணம்ன்றது கண்டுபிடிச்சாச்சு, அவன் உனக்கு 2 கல்யாணம்ப்பா, இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம்மா, கல்யாணம் பண்ணி 1 வாரத்திலே வந்துடும், ஓகே கண்டிஷன் ஓகே, இதை கண்டுபிடிக்கலாம். ஜோசியத்தில் மாற்றுவதற்கு வழி இல்லை. அப்படி மாத்துறதா இருந்தால் முருகனுக்கு 2 கல்யாணம், யாருக்கு? சிவனுடைய குழந்தை பிள்ளை இருக்குல்ல முருகன், அவருக்கு 2 கல்யாணம். அவருக்கு மாறி இருக்கணுமா இல்லையா? கடவுளுக்கே மாற்ற முடியல. நீங்க எங்க போய் சாமி தான் கும்பிட போறீங்க, அங்க மாத்திருக்கணும். எத்தனையோ கடவுளுக்கு 2 கல்யாணம் நடக்குது. அப்ப நீங்க போய் அங்க கடவுளை தானே கும்பிட போறீங்க கடைசியா. எனவே வந்து யாராக இருந்தாலும் விதிப்படி நடக்கும், யாருனாலே மாற்ற முடியாது. 2 கல்யாணம் 2 கல்யாணம் இல்ல. அந்த 2 கல்யாணங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? அதுக்கு ஈஸிங்க. ஒரு ஜாதகத்துல வந்து குரு அப்படிங்கிறது ஜாதகருடைய குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்புன்ற 3 ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தா ஜாதகருக்கு 2 உறவு வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவு வரும். அது கல்யாணமா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அஃபேரா இருக்கலாம். இல்ல அது எப்படி கரெக்டா எக்ஸாக்டா சொல்றீங்க? இது அனுபவம் தாங்க. நான் சொல்றது திருப்பி அனுபவம். நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம். இப்போ நான் என்கிட்ட 2000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஜோசியத்தை. இப்போ நான் ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 15-20 பேருக்கு அந்த ஒரு 100 பேருக்காச்சும் இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது பொய்த்து போக வாய்ப்பே இல்லை. அப்படியே இல்லவே இல்லை, நடந்தே தீரும். அது எனக்கா இருந்தாலும் நடக்கும், உங்களுக்கா இருந்தாலும் நடக்கும்.